பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மலைக்கு மேலதான் இந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கு. ரத்னகிரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான சிங்கிள் ஸ்டோன்ல அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சு. பாதைகள் சூப்பரா அமைச்சிருக்காங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸ் எடுக்கும் நம்ம ட்ரெக் பண்ணி மேல போறதுக்கு. நீங்க கார் பைக் வந்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம மேல போயிடலாம். அதுக்கும் பாதைகள் தனியா அமைச்சிருக்காங்க, ரோடும். இந்த பாதையில் நடந்து போகும்போது மழைக்காலங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்து போறது ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் அந்த ஸ்கிட்டார மாதிரி அந்த பாசிகள் எல்லாம் பிடிச்சிருந்தது படியில. ஒரு சின்ன வனத்துக்கு நடுக்கு அந்த காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ஆக்சுவலி நிஜமாவே சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபேமிலியா நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போங்க. ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். 1967ல இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு 1972ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் கல்லால செதுக்கப்பட்ட ஒரு சிலை, பாகுபலி சிலை 39 feet டாலா அப்படியே கம்பீரமா நின்றுட்டு இருக்கு. சோ நம்ம ட்ரெக் பண்ணி மேல வரும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சில் நீங்க இப்ப பார்த்தாலே தெரியும் அங்க பாகுபலி சிலை அப்படின்றது. நம்மளோட செப்பல் அது இதெல்லாம் விட்டுட்டு போனோம். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, டாய்லெட்ஸ், கார் பை பார்க்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சிருக்காங்க. நீங்க ஜீப்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா கூட ஜீப்லயும் வந்துக்கலாம். வெல் மெயின்டைன் டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்து தர்மசாலா போனீங்கன்னா நம்ம கியூல நின்று ரொம்ப கிரௌடடா ரொம்ப டைம் எடுக்கும். பட் இங்க வந்து அப்படி ரிலாக்ஸா நம்ம ஃபேமிலியா வந்தோம்னா உட்காந்து சில் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நீங்க தர்மசாலா வந்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்துல இருக்க பிளேசஸையும் பாக்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அங்க மட்டும் வந்துட்டு போறதை தவிர்த்து பக்கத்துல இருக்க கோயிலையும் வந்து நம்ம விசிட் பண்ணி போடும்போது சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ஒரு மண்டபத்துக்குள்ள வந்து இந்த கோயில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அந்த போட்டோ கேலரி எல்லாமே வச்சிருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்து நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ண டைம்ல எடுத்த படம் எல்லாமே வந்து சூப்பரா அங்க வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க. கண்டிப்பா அதையும் பாக்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. பக்கத்துல போய் பார்க்கும்போது நிஜமா ரொம்ப கம்பீரமா சூப்பரா இருந்தது. முன்னாடி ஒரு கொடிமரம் அமைச்சிருந்தாங்க. 2 யானைகள் சூழ அப்படியே பாகுபலி கம்பீரமா நின்றுட்டு இருந்தாரு. நல்லா இருந்தது. சோ ஒற்றை கல்ல செதுக்கப்பட்டதுனாலதான் இதோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா தர்மசாலா போனீங்க அப்படின்னா பாகுபலி ஸ்டாச்சு அதை பாக்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா, ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.